Bro, I just want to send you a message and tell you that I freaking love the podcast, bro. You guys are a real vibe. Honestly, I've been going through a lot. Listening to your podcast is bringing a lot of laughter in me. And it's fucking hilarious, man. Some of the things you guys say and talk about is so funny, and the references you guys are making. Samma comedy irukna. Samma comedy irukku. Super ga. Love it na. Keep it up. Keep it up. அதாவது நம்ம செய்கிற வேலை வந்து எப்படி இம்பேக்ட் ஆகுதுங்கிறது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. நம்ம செய்கிற வேலை அதே இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம செய்கிறது வந்து டிரெக்டாக அதை கேட்குறவங்களே எனக்கு இது இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்குறதுல ஒரு கிக் இருக்கு. எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறார் அவரு? ஐயோ சொல்லுங்க. அதாவது அதை கேட்டோன்னு எனக்கு வந்த சந்தோஷத்துல நான் அப்படி டக்குன்னு ஒரு வெட்டிடுறது. நீங்க நான் வெட்டவே இல்லை. டக்குன்னு இப்பதான் ஒரு 16 ரெக்கார்டிங் போட்டிருக்கிறோம். ஒரு 12 பேர் கேக்குறாங்க. அதுல ஒருத்தவங்க வாய்ஸ் மெயில் அனுப்பினோன்னு டக்குன்னு ஒரு அட்வைஸ் ஒன்று போட ரெடியா இருங்க. அட்வைஸ் இல்ல, எனக்கு அது அந்த சந்தோஷம். அதாவது நம்ம வந்து இப்ப நம்ம நாள்தோறும் செய்யற நார்மல் வேலை இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளோ நம்ம செய்கிற வேலை இம்பேக்ட் ஆகுது, இப்படி இமோஷனலாலாம் நமக்கு ஒன்றுமே தெரிகிறது. அதே இந்த பாட்காஸ்ட்டில் வந்து இதை கேட்குறேன், எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறது வந்து ஒரு தனி கிக்கு தான். இந்த தெய்வத்தின் குரல் பதிவு போல மற்றும் பல தெய்வங்கள் எங்கள் பாட்காஸ்டை சப்போர்ட் என்பதற்கு தமிழை தயவு செய்து கூறுங்கள். ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் குரல் பதிவை சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ராசா சின்ன ரோசா என டைப் செய்து அதனில் பதிவு செய்து நேரடி மெசேஜுக்கு என்னது பதிவுனே சொல்லிரோம். நேரடி தகவல் நேரடி தகவலாகவும் அல்லது மின்னஞ்சலில் ராசாசினரோசா பாட்காஸ்ட் @gmail.com எனும் மின்னஞ்சல் மூலியமாகவும் உங்கள் குரல் பதிவை சென்று அனுப்பி வைத்தால் நாங்கள் அந்த தெய்வங்களின் குரலை ஒவ்வொன்றாக ஒளிபரப்புவோம். என்னன்னா அது அப்படியே சந்திரன் எஃப்எம்மையும் அதுட்டு பக்கத்து எஃப்எம்மையும் கேட்டது மாதிரியே இருக்கு. சுத்தி எஃப்எம் இல்லாட்டி ஹுத்தி எஃப்எம் சாரி சுத்தி எஃப்எம் சுத்தி எஃப்எம்ஏ சந்திரன் எஃப்எம்ஏ கேட்டது மாதிரி இருக்கு. இப்படித்தான் பேசுவாங்க. ஆனா இப்படித்தான் இவருடைய பேர் வந்து எனக்கு இவர் குரல் பதிவுல மென்ஷன் பண்ணல, எங்களுக்கு தெரியல, அதனால பேரை விட்டுருவோம். கரெக்ட். ஒரு சபை நாகரிகம் கருதி அவரு தச்சமே தன்னுட்டு பிரைவசிக்கு என்ன தமிழ் என்று தெரியுமா? பிரைவாசி மெயின்டைன் என்ன தமிழ்? பிறைவாசியை முகாமைத்துவம் பண்ண வேண்டும் என்பதற்காக கூகுள் டிரான்ஸ்லேட்ல தமிழ் அடிச்சா எப்படி வரும்? ஏஐ கதைக்கும் ஏய் உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு எனிவேஸ் இந்த மாதிரி உங்க பேரை சொல்லி ஒரு குரல் பதிவு எங்களுக்கு பிடிச்சி அனுப்பி வச்சிங்கன்னா உங்களது கருத்துக்களா இருக்கட்டும், உங்களது கேள்விகளா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களது கண்டனங்களாக இருந்தாலும் கூட தெய்வ குரல்கள் எங்கள் பாட்காஸ்டில் கண்டிப்பாக கட்டாயமாக ஒளிபரப்பப்படும். ஆமா, அதாவது நாங்க இதை கடைசியில செய்யறது வந்து எங்க சந்தோஷத்துக்காக இல்லையே, கேக்குறவங்க சந்தோஷம். நான் வந்து முதல்ல என் சந்தோஷத்துக்காக தான் செய்றேன். அதுக்கப்புறம் என் சந்தோஷத்தினால எங்கட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சந்தோஷத்துக்கு சரி. அப்ப முதல்ல நான், அதுக்கப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் கேக்குறவங்க. ஓகே. அப்ப அதான் இப்ப மத்தவங்க கேக்குறதுக்காக நம்ம செய்யற இந்த பதிவு வந்து ஐயோ எனக்குமே கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா உண்மைக்குமே நம்ம உலகநாயகன் சொல்ற மாதிரி இவர் ஒரு பெரிய மனுஷன். அதாவது ஒரு 15 எபிசோட்லயே தன்னோட ஆதரவை தெரிவிக்கிறாருங்கிறது மனுஷன் இல்ல, பெரிய மனுஷன். அன்பே சிவத்துல சொல்லுவாங்கல்ல, அதான் சார் கடவுள். ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யறோம்னா நமக்கு இப்படி 1-2 பேர் சொல்றதுல வார ஒரு உத்வேகம் வந்து அடுத்த லெவல்.
எக்ஸாக்ட்லி. ஆமா, அதுக்காக நாங்க வந்து எனக்கு கேட்டோன்னா சூனா ஆயிருச்சு. ஏய் பாய்ஸ் தப்பா நினைச்சுக்காங்க. இல்ல அதுதான் இது காம வெறி இல்ல, கடமை வெறி. நல்லா இருக்கு. கடமை வெறி மூலியமா எங்கள் கட்டு வெறி. ஐயோ, அதான் இந்த மாதிரி பதிவுகள் கேட்குறப்ப வந்து இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும், தொடர்ந்து நம்ம வந்து இதை செய்யணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வருது. மோட்டிவேஷன், உத்வேகம் முதல்ல சொல்லிட்டேன், அதனால நான் ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, அதனால தாராளமா செய்யுங்க. இனி எங்களுக்கு நிறைய குரல் பதிவுகள் வந்தா நாங்க வந்து எங்க தெய்வ குரலோட தான் தொடங்குவோம். ஆமா, தெய்வ குரல்களோட தான் இனி தொடங்கும் குரல் பதிவுகள். குரல்கள் அம்மட்ட சீரி கான்ஃபிடன்ஸ். ஆமா, குரல்ல போறீங்க. ஆமா, குரல்ஸ். ஆமா, இந்த குரல்ஸ் எல்லாம் இப்ப ஒண்ணு உங்க பேர் நீங்க தெரிவிக்கலாம்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா உங்க பேரையும். இல்ல அப்படி இல்ல, ஆனா பேர் கிஷாதனன், நான் வந்து உங்க பாட்காஸ்ட் நல்லா ரசிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஓகே கிஷாதனன் நன்றி. அவர் கேள்வி கேட்டிருந்தா கிஷாதனன் நீங்க கேட்ட கேள்வி. அப்படி இல்லாட்டி நாங்க எப்படி அனோனிமஸ்னு சொல்லுவோம். ஆமா, பூச்சாண்டி. பூச்சாண்டி என்ன கேட்டிருக்கிறாருன்னா அப்ப ஃபீமேலா இருந்தா பூச்சாண்டி. கடவுளே, பூச்சாண்டின்னு தான் ஞாபகம் வருது. அவர் என்ன கத்திக்கு பதிலா கத்திரிக்கோள் கொண்டு போவாரா வெட்டுறதுக்கு ஆக்கல? ஏன்னா அவர் பூச்சாண்டி தானே. கடவுளே, தொடங்கிட்டான் திருப்பி. போன நாய் கிளமையில ஒரு அவர் என்ன தாலி இருக்க விட மாட்டான். தயவு செய்து உங்க வேண்டுதலை போடுங்க, பாட்காஸ்டுக்கு போய் மீதியா பேசிக்கலாம். அப்படி அப்ப எம்ருகன் சரியா? இப்ப வர வர மரியாதை மன்னிச்சுங்க முருகன். இப்ப டீல் இதுதான் சரியா? கொஞ்சம் கொஞ்சமா சரி கேட்க வைங்க சரியா? கெஞ்ச வைக்காங்க. அப்புறம் திருப்பி அப்படின்னு கெஞ்சி எனக்கு குரல் வலை ஸ்டக் ஆகி, அதனால முருகா இந்த பாட்காஸ்ட குறைஞ்சது. இப்பதான் மாட்டிச்சு. எப்படி இருக்கிறீங்க சாய்ராந்தி? நீ எனக்கே விபூதி அடிக்க பார்த்தேன்னா கடவுளே, நல்லா இருக்கே. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜாலி மூட்ல. ஜாலி மூட். நைஸ் நைஸ். அப்ப முருகா இந்த பாட்காஸ்ட குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் சரி கேட்க வைங்க முருகா. ஓம் முருகா. லெட்ஸ் ஃபயர் தி ஓபனர். ஐயோ, அத சொல்ல மறந்துட்டேன். லெட்ஸ் ஃபயர் தி ஓபனர். ஹலோ ஹலோ hello 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 roses in a rose spinning in my mind, roses in a rose leave the world behind, say it once, say it twice, let the rhythm unwind. முதலாவது நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, கேட்குற நேயர்கள் யாராவது ரம்ஜான் அல்லது ரமலான் கொண்டாடுற எங்களது கொண்டாடுற எங்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நண்பர்களாக இருந்தால் எங்களது வாழ்த்துக்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். இஸ்லாமிய நண்பர்களுக்கு எங்களது புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள். இது என்ன நீங்க ஒரேடியா எஃப்எம் மாதிரியே பேசிக்கிட்டு போறீங்க? அப்ப பொடிமார் நீங்க வந்து நோன்பு கொண்டாடுனீங்கன்னா அல்லட காவல். நல்லா புது உடுப்பு புதுசா என்ன எடுப்பாங்க? இல்ல நீங்க கொஞ்சம் ஒரு டெஸ்ட் ஒன்னு இன்னைக்கு வைக்க போறதா சொன்னீங்கல, எனக்கு அதனாலே கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நீங்க இந்த டெஸ்ட சொல்லிருங்க. நர்வஸ்னா என்ன அது தமிழ்ல? நரம்பல்ஸா? நரம்பல்ஸ் தான் சொல்லுங்க, எனக்கு ஒரு பயமா இருக்கு. இது வந்து இப்ப இப்படிதானே நமக்கு வந்து கிரியேட்டிவா யோசிக்கணும். ஏன்னா கேக்குறவங்கள நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே, அவங்களுக்கு வந்து கிச்சு காட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அவருக்கு சிரிக்க. சரியா? அப்ப இல்லாட்டி பொடியமா இருக்கும், அடே ஜோக் பத்தாது நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன்னு. சரியா? அப்ப அதனால இன்னைக்கு என்னன்னா எங்களோட பவுண்டரிஸ், அதாவது பவுண்டரிஸ்ங்கிறது வரமுறைகள், வட்டாரங்கள், அப்புறம் கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட்னு சொல்லலாதே பால்பூனை விளையாட்டில் பால்பூனை கிரிக்கெட் பால் கிரிக்கெட் சிங்களத்துல பாலுக்கு கிரி, அதனால அந்த கிரிய வந்து நான் கெட்ட பாலா மாத்தினேன். கெட்ட வந்து இங்கிலீஷ் தானே,
அது அத பூனை பூனை. அப்ப பால் பூனை விளையாட்டுல இல்ல பந்து வந்து ஒரு கோட்டை தாண்டின என்னமோ சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க, மென்பந்து விளையாட்டா என்னமோ மென்பந்துனா டென்னிஸ் போல். அப்படியோ? இது லெதர் போல். ஏய் சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படின்னா அந்த பால் பூனை விளையாட்டுல வந்து 4 அல்லது 6 அடித்தால் அது வந்து அந்த கோட்டை தாண்டி போகும், அதையும் பவுண்டரி என்பார்கள். ஆஹா ஆஹா, வரமுறைன்னு தான் சொல்லிட்டீங்க தானே, அப்புறம் ஏன் இப்படி நீங்க? Okay, we are trying to push our boundaries. சரி, அட கடவுளே, சரி சொல்லுங்க. Okay, அப்ப அது வந்து அது 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 இருக்குது. ஓகே, எனிவேஸ் அப்ப வந்து நம்ம என்னன்னா இந்த ஒரு ஃபன்னா இருக்கணும், நம்ம பவுண்டரிஸே புஷ் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யணும். அது புஷ் ஆகுமா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு தான் சொல்லணும். சில நேரம் புஷ் ஆகாம டபுள்ல போகும். என்னன்னா இன்னைக்கு இனிமே from this point ஓகே, நீங்களும் நானும் தமிழ்ல மட்டும்தான் பேசணும். அதுவே ஒழுங்கா சொல்ல வரல. தமிழ் 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 மவ்வளவு லானா சொல்ல வராதா? வரும். தமிழ் தமிழ் இந்த லட்சணத்துல சொல்லுங்க. நீங்களும் நானும் தமிழ்ல மட்டும்தான் பேசணும். அப்படி தமிழ்ல பேசாத பட்சத்துல என்ன செய்யணும்? சொல்லுங்க. இப்ப எனக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு பானம். இந்த பானம் வந்து ஒரு அம்மட்ட சிரி. அந்த பானத்துக்கே தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல. சரக்கு வச்சிருக்கேன், அதை இறக்கி வச்சிருக்கேன். தமிழ்ல பேசாட்டி அதை குடிக்கவும் வச்சிருக்கேன். ஆமா, அதாவது சரியா? இது வந்து அந்த கடும் ஆல்கஹால் இல்ல, இது வந்து ஒரு சின்ன இனிப்பு பானம். அதுல ஒரு எல்லாம் சொன்னாங்க, இதுல வந்து நிறைய ஏன்னா நாங்க வந்து ஆல்கஹால் குடியை கெடுக்கும், அது கட்டாயமான குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, குடித்தால் குடிக்க வேண்டாம். ஆமா, இப்ப நாங்க வந்து இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவர் போட்ட அந்த பெனன்னு பெனஞ்சு வச்சு என்னன்னா, இன்னைக்கு இந்த ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்ச பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து இங்கிலீஷ் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஆல்கஹால் ஒரு ஷாட் எடுக்கணும். ஆமாம், ட்ரிங்கிங் கேம். அப்போ கடைசியில் இந்த பாட்காஸ்ட் முடிகிற நேரம் தவந்து தான் பேசுவோம். ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸ்ட்ராங் ஆல்கஹால். ஏன்னா நாங்கள் இப்படி அடிக்கடி குடிக்கிற ஆட்கள் இல்லாதங்கிறனால எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு குடிக்கலுமா தெரியல. ஏன்னா அடிக்கடி நாங்கள் அதாவது தமிழ்ல குடிச்சது இல்லை. இந்த முறை என் பவுண்டரிஸை புஷ் பண்ண போறேன்னு நினைக்கலாம், ஆனால் அதெல்லாம் பொய். அதான், அதாவது முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது உங்கள் என்டர்டெயின்மென்ட்டுக்காக, உங்கள் பொழுதுபோக்கு, உங்களை பொழுதுபோக்குவதற்கு. ஆமா, நாங்க வந்து விருப்பப்படாம அழுது கஷ்டப்பட்டு எங்களை நாங்களே குத்தி கிழிச்சிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறோம். பேசிக்கா ஷாட் ஆஃப் ஆல்கஹால் குடிப்போம். ஷாட் ஆஃப் ஆல்கஹால் சொட்டு நானே இது தாஜ்மஹால். இப்ப இந்த என்ன முக்குறீங்க, இருக்குறீங்க, ஸ்டக் ஆகுறீங்க. புள்ளியில இருந்து நம்ம வந்து தமிழ்ல தான் பேச போறோம். தமிழ்ல தான் பேச போறோம். ஓகே, இல்ல இந்த புள்ளியில இருந்து இல்ல ஓகேங்கிறது வந்து இரு மொழிகள். தமிழிலும் சொல்லலாம், இங்கிலீஷிலும், ஆங்கிலத்திலும் சொல்லலாம். ஆனால் ஆங்கிலத்தில் சொன்னால் அது ஓகே, தமிழில் சொன்னால் பாய்ஸ். எல்லாத்தையும் எந்த விதத்துல கெட்ட விதமா வார்த்தையிலும் மாத்திக்கிட்டு இருக்கீங்க. சரிதானே? அப்ப இந்த புள்ளியில இருந்து நம்ம தமிழ்ல தான் பேச போறோம். கொஞ்சம் நேரம் எடுத்து நான் பேசினேன்னா அதுக்கு காரணம் இதுதான். நான் வந்து அந்த நேர இடைவெளிய நிரப்பிடுவேன் என் தமிழால. ஓகே, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ வேணா பேசாம கேமை கேன்சல் பண்ணிடுவோமா? ட்ரை பண்ண முயற்சி செய்றீங்களே? இல்ல நான் முயற்சி செய்றேன், ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படியா? அப்ப முதலாவது வந்து நம்ம சொட்டை ஊத்திடுவோம், நீங்க பேசுங்க. இல்லாட்டி நேயர்களுக்கு நம்ம ஊத்தி வச்சிருக்கணும், அப்பதான் படக்குன்னு மண்டை வைக்கணும். சரியா? அப்ப பேசிக்கிட்டே இருங்க. கெட்ட வார்த்தைல நீங்க இப்ப ஆங்கில வார்த்தை பேசுனீங்களே,
சாட்டுன்னு சாட்டை போட்டுடலாம்பாங்கல்ல அதுதான். அப்படியோ? ஆமா. அப்ப நீங்க அந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகள் பேசலாம்? இல்ல இல்ல பேல பேல பேல. அப்ப நீங்களும் குடிக்கிறது தானே? அப்ப இனிமே தான். இனிமே தான். சரி. அப்ப ஓகே. அப்ப சரி, நம்ம நீங்க அடுத்து அதுதான் என்னோட்டு மூச்செடுக்கிறதுல வந்து சளி குரல் வலையில செட் ஆகுது. சரியா? ஏன்னா அடிக்கடி என்னோட குரல் வலைய நான் அப்படின்னுகிட்டு இருப்பேன். அதை வந்து எங்களோட்டு நாங்க இப்ப செய்யறதுக்கு என்ன தமிழ்ல சொல்றது? இருமறீங்களா? இல்ல நம்ம செய்யற அந்த முயற்சிக்கு சொல்றது மாட்டி ஒளிப்பதிவு செய்யற நேரம் இப்படி வருது. அது நல்லா இல்ல. நடுவுல குரல் வலைய கழுவுறது செய்யறதன் மூலியமான அப்ப இந்த சாராயத்தை குடிச்சா எல்லாம் சரியாயிருமே. சாட்டு கானா பானா டீனான்னு இருக்கிறாங்கல்ல, சாட்டு கானா பானா டீனா கிட்ட கேட்டேன். சாட்டு கானா பானா டீனா கிட்ட கேட்டேன். இப்படி என் குரல் வலைய வந்து அப்படின்னு செஞ்சுக்கிட்டு எனக்கு விளங்கிருச்சு. சொல்லுங்க, என்ன ஆங்கிலத்துல சொல்லலாமா? ChatGPT குடிங்க. இல்ல அத மட்டும் சொல்லலாமான்னு உங்கள்ட்ட நான் வந்து முன்னாடியே கேட்டுட்டு தான் சொல்றேன். முன்னாடியே கேட்டீங்க பின்னாடியே கேட்டீங்கன்னு இல்ல. ChatGPT தான் சாட்டு கானா பானா டீனா. சரி, சாட்டு கானா பானா டீனா கிட்ட கேட்டேன். அப்ப அவர் தான் சொன்னாரு, நீங்க வந்து மூக்குல மூச்செடுங்க பேசாத நேரம். அப்ப குரல் வலையில சளி வந்து சேராது. அப்ப நீங்க உங்க குரல் வலைய அடிக்கடி கழுவ தேவையில்ல அப்படின்னு. இருமி இது பண்ண தேவையில்ல. ஆமா, அதுவும் ஒன்னும் முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து ஒளிப்பதிவு செய்யறப்ப நம்மளுடைய என்ன நம்மளுடைய கையை இப்படி முரளிதரன் மாதிரி சுத்துறீங்க, ஸ்பின் போல போடுறீங்க. இருக்காங்கல்ல ஒளிப்பதிவு கேட்கும் நேயர்கள் வந்து ஒளிப்பதிவை மட்டும்தான் கேக்குறாங்க, நம்மள பார்க்கல. அப்ப கேக்குறவங்களுக்கு நம்ம வந்து எல்லா விதத்திலயுமே நம்ம ஒளிப்பதிவு வந்து சுத்தமா இருக்கணும். அதுல நடுவுல நம்ம இருமுறது தும்முறதெல்லாம் அது நல்லா இருக்காது. அதுதான் இப்படித்தானே. இது வந்து ஒரு முயற்சி. இந்த முயற்சியை கொஞ்சமா ஒரு விதம் 0.5 விதமா ஒவ்வொரு கிழமையும் அதை தீட்டிக்கிட்டே வரணும்னு நான் யோசிக்கிறேன். அதனாலதான் இதுல வந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டு புதுசா கொண்டு வரோம். அப்ப அதுல இது ஒரு முக்கியமான விஷயம். மூக்குல மூச்செடுத்து தொண்டையில வந்து அந்த சளி சேராம இருக்கிறது, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகே, அப்புறம் வேற என்ன உங்க வாழ்க்கையில நடக்குது? இப்ப இத பத்தி தான் பேசுறோம். வேற என்ன வாழ்க்கையில நடக்குதுன்னா கடும் வேலை. சரி, கடும் வேலை பளு. ஆமா, சரியா? வேலையில இருக்கிற நேரம் எப்படா தூங்குவோம்னு நினைக்கிறது, வீட்டுக்கு வந்தா எப்படா தூங்குவோம்னு நினைக்கிறது, தூங்குற நேரமும் எப்படா தூங்கணும்னு நினைக்கிறது. ஆமா, அந்த மாதிரி தொடர்ந்து இந்த வேலைகள் இதுகள் அந்த அப்புறம் அபார் உணவு அதுக்கு எப்படி தமிழ்ல நான் சொல்றது, அபார் உணவு கொடுக்கும் இத கிழமை செய்வேன். சாப்பாடு கொண்டு போய் சாப்பாடு கொண்டு கொடு. அந்த வந்து அந்த மென்பொருளுக்கு என்ன சொல்றது தமிழ்ல, அதை சொல்லலாம். சரி, அப்ப அத சொல்லுங்களேன். அத என்ன சொல்ல வச்சு என்ன குடிக்க வைக்கிறதுக்கு பாக்குறீங்க? ஆமா, ஊபர்ல வந்து நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன். அப்புறம் அந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யறனால ஒரு வேலைப்பளு தான், வேற ஒண்ணுமே இல்ல. அதான் இப்ப என்னது இல்ல, என் வாழ்க்கை எப்பயும் போல போய்கிட்டு இருக்கு. படிக்கிறதும் வேலை செய்யறதும் போய்கிட்டே, படிப்பும். ஆமா, நீங்க இப்ப கடைசியா நம்ம பேசின நேரம் ஏதோ ஒரு நேர்காணலை பத்தி பேசுனீங்க, ஞாபகம்? அந்த நேர்காணல்ல வந்து அதுவும் நம்ம வந்து பழைய நம்மளோட ஒளிப்பதிவுகள்ல நம்ம இவரை பத்தி பேசியிருப்போம். அதாவது இவரு MS பாஸ்கர், மானசான பாஸ்கர். MS பாஸ்கர் வந்து ஒரு நடிப்புக்கெல்லாம் ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு நடிப்புக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம். பல குணச்சித்திர கதாபாத்திரங்கள். இப்ப வந்து நீங்க ஒரு களிமண்ணை எடுத்து எப்படி வேணாலும் அந்த பானை அணையலாம், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் எந்த கதாபாத்திரத்துக்கு போனாலும்
தன்னூட்டு பேரை தாண்டி அந்த கதாபாத்திரமாக மாறக்கூடிய கடுமையான ஒரு குணச்சித்திர கதாபாத்திர அரக்கன். ஆமாம், அதனால தான் அவருக்கு இப்போ சமீபத்தில் தேசிய விருது கூட கிடைச்சிருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வந்து MS பாஸ்கரை சின்ன வயசுலேருந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு இது மூலமாகவோ, அதாவது ஒரு நாடகம் மூலமாகவோ இல்லாட்டி நம்ம பார்க்குற திரைப்படங்கள் மூலமாகவோ அவரை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கோம். அவரோட வளர்ச்சியை நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். சிரிப்பு காட்டுற ஒரு குணச்சித்திர நடிகர்கள்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு வேடங்கள்லாம் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்த நடிகர்னா அது MS பாஸ்கர் தான் என்னை பொறுத்தவரையில். அவருக்கான பாராட்டுகள் இப்போ அடுத்த கட்டத்துக்கே போய் பாராட்டுகள் வருதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு அவரை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஆங்கில சொல்லுக்கு தமிழுக்கான வார்த்தையை தேடிக்கிட்டு நீங்க நேரத்தை விரயமாக்க கூடாது. அதன் பட்சத்தில் டக் 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 என்று பேசவும். இப்ப அது தமிழா ஆங்கிலமா? மட 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 கட 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 டக் 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 டக். சரி சரி, நீங்க இப்ப அந்த நேர்காணலூட்டு ஒரு சின்ன பதிவை நான் வச்சிருக்கிறேன். அத உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். அத பத்தி நாங்க பிறகு உரையாடுவோம். சரி சரி. வாயெல்லாம் வலிக்குது போய் தமிழ்ல பேசுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுதான் பாருங்க. ஓகே, ஒரு நடிகனா இப்ப உங்களுக்கு இருக்க பொறுப்பு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ், இந்த வேற வந்து இந்த தவறான கருத்துக்களை சொல்லக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் நான் பேச மாட்டேங்க. அது எப்பயில இருந்தோ நான் ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கேன். அதுல சின்ன பாப்பா பெரிய பாப்பால இருந்தே நான் பேச மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கன்னா, ஒரு படத்துல நான் பேசியிருப்பேன். அதாவது அப்போ என்னுடைய பையன் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். அப்போ நான் பேசி இருக்கும்போது அதை வந்து இவர் சின்ன குழந்தைங்கலேருந்தே, இப்பதான் சின்ன குழந்தைங்கலாம் 2.5 வயசு 3 வயசுக்குள்ள செல்போன் வச்சு பார்த்து, ஆமா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் பேசியிருந்த ஒரு டைலாக்ல வந்து சொல்லலாமா அந்த வார்த்தையை? அதாவது ஒருத்தர் மூஞ்ச பத்தி அதுக்கு புறம்போக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். புறம்போக்குன்றது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. யாரும் கேட்பதற்கு இல்லாத ஒரு லேண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஒரு வேஸ்ட். அதை எல்லாருமே சொல்லி சொல்லி அது கெட்ட வார்த்தை ஆகிட்டாங்க. குழந்தைய வெளியில கூட்டிட்டு போகும்போது ஒரு பையன் வந்து அங்க வந்து, அவனும் ஒரு சின்ன பையன் தான். இவரு வந்து நான் வெளியில நிக்க வச்சிருக்கேன், யூரின் பாஸ் பண்றாரு. அந்த பையன் அங்க யூரின் பாஸ் பண்ணா காத்து இப்படி அடிக்குது. நான் சொன்ன, தம்பி நீ கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போய்க்கப்ப, குழந்தை மேல படப்போகுது அப்படின்னு. உடனே இவர் திரும்பி அந்த பையனை பார்த்து புறம்போக்கு அப்படின்னாரு. புறம்போக்கு அப்படின்னாரோ? நான் அந்த படத்துல சொன்னது இவருடைய மனதில் இந்த அளவுக்கு போய் புகுந்திருக்கு அந்த வார்த்தை அப்படிங்கறது நான் அன்னைக்கு டிசைட் பண்ண. நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், வரவேற்பறைக்கு போகுது. கரெக்ட். அப்படிங்கும்பொழுது நம்ம அதை பேசக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. இப்ப இதுக்கு நான் என்ன தெரியுமா சொல்ல விரும்புறேன்? என்ன சொல்ல விரும்புறீங்க? உன் கருத்து அதை நிறுத்து, அதை கொஞ்சம் பொறுத்து. இது என்ன புறம்போக்குங்கிறதெல்லாம் ஒரு அது இவரு வந்து புறம்போக்கு அப்படின்னாரு, இவங்க மகே புறம்போக்கு அப்படின்னாரா? இதெல்லாம் நம்புற மாதிரியா? அவர் சொல்லி இருப்பாரு பக்கத்துல போக்கு, அப்படியே புறம்போக்கு அப்படின்னு இருப்பாரு. இப்ப அதனால அவர் கெட்ட வார்த்தையே பேச மாட்டாரு. அதோட இருந்து விட்டுட்டாராம் கெட்ட வார்த்தை. இப்ப அவர் கெட்ட வார்த்தை பேசின மாதிரி ஏதாவது படங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இல்லங்கிறாரு. நான் அந்த அளவு இத பத்தி தேடி பார்க்கல. ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா இதுல வந்து யாரு இந்த நேர்காணல் செய்யறான்னு, ஐயோ மன்னிச்சுங்க, ட்ரூலி ராம். இது வந்து நான் பிள்ளையா ஆங்கிலத்துல பேச இல்லாது, ஏன்னா அது அவரோட பேர். ட்ரூலி ராம்ங்கிற பாட்காஸ்ட். அது வந்து பிரபு விட்டு அண்ணா செய்யறது. யார்? நம்ம சிவாஜி கணேசனோட மகனா? அப்படி நீங்க வரீங்க. ஆமா இல்ல, ஏன்னா ஆமா சிவாஜி கணேசனுக்கு மன்னிச்சுங்க. ஆமா சிவாஜி கணேசன் விட்டு மகன் நடிகர் திலகத்துல வில்லனா வருவாரு, அவரு ராம்ங்கிறவர் விட்டு பாட்காஸ்ட். அதுல முதலாவதா வந்தவர் வந்து சத்யராஜ். இன்னொட்டு ஒன் ஆஃப் மை, அதாவது முடிஞ்சு கதை. குடிங்க குடிங்க. மூஞ்செல்லாம் அப்படி ஆகுது. குடிச்சதே இல்லைன்னா நீங்க பால் குழந்தை. என்னப்பா இதெல்லாம்? மனுஷன் குடிப்பானா?
நடிச்சது போதும் சொல்லுங்க. அப்ப சத்யராஜ்ங்கிறது எனக்கு மிக மிக பிடித்த ஒரு நடிகர். அவர் விட்டு முதலாவது நேர்காணல் அது நல்லாவே போச்சு. அது கொஞ்சம் இந்த மாதிரி இது. ரெண்டாவது எம்எஸ் பாஸ்கரை பார்த்தோன்னா நான் மெர்சல் ஆகிட்டேன். ஏன்னா இவர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆமா, அதாவது அந்த இது இருக்குல்ல, அந்த கடைசியா அவர் நடிச்ச ஒரு படத்துக்கு தான் அவர் தேசிய விருது வாங்கினாரு. குடிங்க என்னது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசிட்டு அப்புறம் என்ன ஓகே அது இதுன்னு அவ்வளவுத்தையும் இங்கிலீஷ் வார்த்தையில பேசிட்டு பாக்கிங் நீங்க ஓகேன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க, நான் விட்டுட்டேன். அப்படியோ? ஆமா, இப்ப பாக்கிங்ங்கிறது ஒரு பேர் தானே. அது உண்மைதான், பட பேர். ட்ரூலி ராம்னு நீங்க சொன்னது மாதிரி பாக்கிங்கும் படத்துட்டு பேர். இடம் பார்த்து அடிக்கிறான் அந்த சிவாஜி. அதாவது எங்க சொல்லு பாப்பா அப்படின்னு என் மூஞ்ச பாத்துருக்கப்பே நான் சுதாரிச்சிருக்கணும். சுகத் அங்கிள். ஆமா, சொல்லுங்க. இப்ப அதுதான், இப்ப இவர் இப்ப என்ன, அது இப்ப அந்த படத்துக்கு அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு நீங்க வந்து எதிர்பார்த்து நீங்க போய் ஆமா நல்லா இருக்கு. அப்ப அதுல தான் இந்த ஒரு துண்டை பார்த்தேன். அப்ப அதைத்தான் பார்த்துட்டு முதலாவது அவரே அதை தெளிவா சொல்றாரு, புறம்போக்குங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. அது வந்து உண்மையாவே யாரும் பாவிக்காத ஒரு நிலத்தை தான் புறம்போக்குன்னு, அந்த மாதிரி யாருக்கும் உதவாத ஒருத்தனை பார்த்து புறம்போக்குங்கிறாங்க. சரியா? அப்படி இல்லாட்டி என்னது, நீ யாருக்கும் உதவாதவன் அப்படிங்க. அப்ப அது வந்து ஒருத்தரை காயப்படுத்தாதா? அதாவது இந்த காயப்படுத்துமா? படுத்தாதா? காயப்படுத்தும், அதே அளவுக்கு காயப்படுத்த போகுது. இப்ப எனக்கு என்னன்னா, அதாவது இவர் எடுத்து வச்ச கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி. என்ன பொறுத்தவரையில் ஒரு நடிகனா நீங்க வந்து என்ன செய்யணும், சமூக அக்கறையோட இருக்கிறீங்க. ஆமா, அது வரவேற்கத்தக்கதுதான். அதுல வந்து நீங்க எவ்வளவோ சொல்லி இருக்கலாம். அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த தயாரிப்பாளர் அந்த படத்தை தயாரிக்கிறவர்ல இயக்குனரோட கதையும் இயக்குனரோட பார்வையில் அவர் இந்த கதாபாத்திரம் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் நீங்க செய்யணும். இந்த கதாபாத்திரத்துல நான் வந்து நடிக்க போய் இல்ல நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க இயக்குனருக்கே விதிகள் போடல. அதே எனக்கு விளங்கல விதிகள். இல்ல அதுதான் என்னோட்டு பார்வையில என்ன இப்படி அவரு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சரி வாங்க, என்னவோ நொட்டிட்டாங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு மாட்டி. சோஹரா பேசுங்க. இப்பதான் அவரு விதிகள் போட்டு எல்லை மீறி விதிகள். சரி சொல்லுங்க. இப்ப அதுதான் எனக்கு விளங்கல. அவர் வந்து நல்லா நடிக்கிறாருன்னு ஒரு மதிப்பு வந்தோன்னு ஒரு திமிர் வந்துருச்சோ எனக்கு தெரியல. அப்படி இல்ல, நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா அவரின் பார்வையின்படி தன்னூட்டு மகன் புறம்போக்கு சொன்னது தவறுன்னு சொல்றாரு. ஏன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை, நான் அதை பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறேன்னா, ஏன் பார்வையின்படி அந்த 3 வயசு மகனுக்கு பொது இடத்துல சலம் கழிப்பது சரின்னு சொல்றீங்களே, அது பிழை இல்லையா? அப்ப ஆமா, காத்தடிக்குது அப்படின்னு சொல்றாருல, அடச்சி அப்ப அதுதான் நான் வந்து சொல்றேன். என்னன்னா இந்த ரெட்டை கருத்துள்ள வார்த்தைகளை பாவிப்பதன் மூலியமா நிறைய பேர் கொச்சப்படுறாங்க. அது வந்து ஒரு கேவலமான விஷயம், ஒத்துக்கிறேன். சரியா? ஆனா அப்படி சரியான மாதிரி அந்த கஞ்சி போட்டு அயன் பண்ணி கராரா வாழ்ற பல ஆக்கள் இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குல்ல, பொது இடத்துல மலம் சலம் சிறுநீரகம் கழிப்பதெல்லாம் தவறு இல்ல. அதையுமே தாண்டி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்க மகன் கலிசானோட சிறுநீரகம் அடிச்சிருக்கு. இல்ல உங்க மகன் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு தப்பு, அதுவும் ஒரு பொது இடத்துல சொல்றாருன்னா புரியுது, தப்பு தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு தகப்பனா அந்த இடத்துல செவுனிய திருப்பி இருக்கு. இல்ல மகனுக்கு அது ஒரு கெட்ட வார்த்தை, அதை ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம். அதை தாண்டி நான் வந்து படத்துல செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை நீங்க சொல்றத பார்த்து பழகாட்டியுமே நாளைக்கு போய் அதோட பள்ளியிலயோ பாடசாலையிலயோ சொல்றத கேட்டு மறுபடியும் சொல்லத்தான் போகுது. ஆமா, கெட்ட வார்த்தைங்கிறது வந்து சின்னவங்களுக்கு எங்க இருந்தோலாம் வருது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? அவருக்கு ஒரு 3-4 வயசுல தானே இவர் புறம்போக்குனாரு. இப்ப அவரோட மகனுக்கு சாதாரணமா நீங்க நினைக்கிற மாதிரி எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு
30 வயசு இருக்காது. ஆ, பெரிய ஆளு இல்ல. ஓகே, அவர் இவ்வளவு நல்லா அழகா நல் விஷயங்களையும் நற்செயல்களையும் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தாரு. அப்ப அவங்க மகனுக்கு இப்ப இதுக்கான அர்த்தம் தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் விளங்கல. அப்ப அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி வளர்த்தது வந்து மகன் மூலியமாவோ தன்னூட்டு கலைத்துறை மூலியமாவோ எந்த விதமான இரட்டை கருத்துள்ள வார்த்தைகளோ கெட்ட வார்த்தையோ நான் பேசக்கூடாது. ஏன்னா இதன் மூலியமா இது ஒரு இந்த மாதிரி ஒரு கலைத்துறை மூலியமா நான் பேசுவதன் மூலியமா ஜனரங்க மக்கள்கள் வந்து கெட்ட வார்த்தைய பழகிடுவாங்கன்னு தானே. அப்ப இவங்க மகனுக்கு வந்து ஒரு 30 வயசாகியும் ஒரு கெட்ட வார்த்தையும் தெரியாதா? அவங்க நண்பர்களோட பேச மாட்டாங்க. பாடசாலையா இருக்கட்டும், அவங்களோட அதுக்கப்புறம் வர்ற மத்த பள்ளி பருவங்கள் எல்லாம் அவங்க கத்துக்க மாட்டாங்களா? இப்ப இப்படித்தானே என்ன பொறுத்தவரையில ஒரு நகைச்சுவைக்காக மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன இரட்டை கருத்துள்ள வார்த்தையில பேசி மத்தவன் சிரிக்கிறத விட சிலவங்க நாசமா போம்பாங்க. ஆமா, ஐயோ, அது கொடுமை. அது சரியான மாதிரி பிழையான வார்த்தை என்னைய பொறுத்தவரை. அடுத்து அவர் சொன்ன மாதிரியே பொது இடத்துல, அதுவும் இந்த மாதிரி நாடுகள்ல வந்து அதாவது அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இல்ல, சரியான மாதிரி ஆக்கள் பொது இடத்துல மலசலம் கழிக்கிற, அதாவது மலசலம்ங்கிற சிறுநீர் கழிக்கிறது வந்து ஒரு அது ஒரு இதாகிருச்சு. அவங்க வந்து அதை தப்பாவே பார்க்க மாட்டாங்க. அதே எவ்வளவு பெரிய பிள்ளை அவங்களோட்டு. ஐயோ வரமாட்டேங்குது, நீங்களே சொல்லுங்க. அப்ப அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அதையுமே நாங்க பிள்ளையாத்தான் பார்க்கணும். நாங்க வந்து இந்த கெட்ட வார்த்தை, அதாவது ஒருத்தர் பேசுற வார்த்தை பிள்ளை, ஐயோ அவர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு பின்னுக்கு போய் அவரை பேசி வெட்டி அவருக்கான வாய்ப்புகள் இல்லாமக்கிற ஒரு நாதாரியா நான் இருக்க விரும்பல. அதே மாதிரி ஒரு பொது என்ன சொல்றது, ஒரு ஜனநாயக மக்கள் வந்து கட்டாயமா கடைபிடிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு பேரே வரலாம். இந்த மாதிரி இந்த சுத்தம், அந்த பொது இடத்துல சுகாதாரத்தோட இருக்கணும்ங்கறத தான் நம்ம சொல்லணும். கட்டாயமா பார்க்கணும். இல்ல, எனக்கு நீங்க சொல்ற நான் கெட்ட வார்த்தை பிழைனா இதுவும் பிழை என்ன, அவ்வளவுதான் என்னோட. அதாவது நீங்க சொல்ற வார்த்தையை விட அந்த வார்த்தையை எந்த நோக்கத்தோட சொல்றீங்களோ அதுதான் என்ன பொறுத்தவரையில ரொம்ப சரியா சொன்னீங்க. அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப குடிக்கணும். சரியா? ஐய சரி. இப்ப அதுதான். இப்ப எம்எஸ் பாஸ்கரை பத்தியும் ஆராய்ஞ்சிட்டோம். அடுத்த பகுதிக்கு போயிடுவோமா? அடுத்த பகுதிக்கு போகலாம். ஆனால் போகிறதுக்கு முதல்ல இது வந்து அந்த நம்ம தமிழில் பேசுகிறனால நம்மளோட இயற்கையான ஒரு இது வருது இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம், அது நல்லாவும் இல்லை கேட்குறதுக்கு. ஆமாம், கேட்க. அதனால இது ஒரு விசப்பரீட்சை, மன்னிச்சுங்க. நீங்கள் வேணான்னு சொல்லியும் இல்லை இது நல்லா இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும், நம்ம அப்படி பேசுவோம், சிரிப்போம், கிளிப்போம்னு ஒன்னையுமே நொட்டலை. அதனால இதை நிறுத்திட்டு நம்ம வளமையாக பேசுகிற மாதிரி அடுத்த பதிவில் என்ன சொன்னீங்க, அடுத்த பகுதி. ஆமா, அடுத்த செக்மெண்ட்ல இருந்து பேசுவோம். ஏ ரூல்ஸ் நானே போடுவேன், நானே ஒட்டப்பேன். ரூல்ஸ் மீறப்படும். அப்ப ஓகே, எனிவேஸ் நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அப்ப இப்ப இந்த கேமை முடிச்சு வைக்கிறோங்கிறதுக்காக ஒரு ஷாட் அப்படி எல்லாம் தேவையில்ல. அது நல்லாவே இருக்கல, அது எனக்கு செட்டே ஆகல. ஆமா, அது வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸ் ஆயிட்டோமா, அப்ப என் பிரெயினும் வேலை செய்ய. ஆமா, அந்த ஒழுங்கான ஃப்ளோ வருது இல்ல, நான் வேற ஏதோ எல்லாம் பேசுறேன். என்னோட்டு மூளையில எம்எஸ் பாஸ்கரை பத்தி நான் இவ்வளவு நேரம் கதைக்க யோசிச்சே இருக்கல. 20 நிமிஷமா கதைக்கிறோம். ஏன்னா நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம சொல்ல முடியல. ஆனா அத இன்னொன்னு நம்ம யோசிக்கணும் என்னன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில இவ்வளவு நம்ம இங்கிலீஷ் வார்த்தை பாவிக்கிறோம் இல்ல. ஏன்னா தமிழ் வந்து நிறைய இல்ல விளங்கிரும். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிருவோம். ஓகே. I've fallen in love with you, Meghna. உங்க கூட நான் என் வாழ்க்கையை வாழணும், உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோளில் சாஞ்சு ஆடணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. 3 குழந்தைங்க பெற்றுக்கணும். பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும்
அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து பாத்திரம் ஒன்றும் ஒரு பவுண்டிங் ஹார்ட் பீட், இளையராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர், வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்க. இந்த காட்ஃபாதர் புக் படிச்சிருக்கியா? அதில் வர அந்த தண்டர் போல்ட், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா பார்த்தோன்னு ஆன மாதிரி எல்லாம் ஒரே செகண்டில். ஐ எம் இன் லவ் வித் யூ மேக்னா. இட்ஸ் a girl thing. சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு பொண்ணா இருந்து பாருங்க. இப்போ இந்த செக்மெண்ட் வந்து உண்மையாலுமே ஒரு ஃபன்னான செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பேச இருந்தோம்னா, இப்போ என்னோட கோ ஹோஸ்ட் வந்து ஒரு ஆண், சரியா? ஆண் நெடில் மாமா, பெண் ஒரு குரில் மாமா, நான் அந்த பெண். இப்போ ஏன் டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க? எனக்கு விளங்கல என்னத்துக்கு. ஏன்னா நீங்க கோ ஹோஸ்ட், நீங்க கடவுளே முடியல, சாவடிக்கிறான். இப்போ நாம இந்த இதுல என்ன பேசணும்னா, இப்போ நானும் இவரும், இவர் வந்து ஆணுங்கிறனால நான் பெண்ணுங்கிறனால நாங்கள் இந்த உலகத்தையோ எங்களுடைய விஷயம், அதாவது எங்களை சுற்றி வர இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறதே ரொம்ப வித்தியாசம், சரியா? அப்படி அதோட முக்கியமாக நம்ம வந்து என்ன வித்தியாசம்னா, உடனே என்னன்னு அசிங்கமா சொல்லிடாதீங்க, சரியா? ரெண்டு பேருக்குள்ள முக்கியமான ஒரு வேறுபாடு என்ன, ஏய் நாங்க வந்து எந்த விஷயத்துக்கு, எந்த விஷயம் நமக்கு பிடிக்க வைக்குது, எந்த விஷயம் நமக்கு ஒரு செக்ஷுவல் ஏர்ஜை தருது அப்படிங்கிறது வித்தியாசம் ரெண்டு பேரும். ஓகே, பேசிக்கா நீங்க சொல்றத நான் சமரைஸ் பண்ணவா? ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அவ்வளோதாங்க. அப்படியா? அது என்னன்னா, ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணில் பிடிக்கக்கூடிய அட்ராக்டிவான விஷயமும் ஒரு பெண்ணுக்கு ஆணில் பிடிக்கக்கூடிய அட்ராக்டிவான விஷயங்களையும் தான் நம்ம இந்த இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல எனக்கு செக்மெண்ட்ல பேச பிடிக்க முடியாததெல்லாம் இப்ப எடுத்து விட்டுறேன். நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த இப்ப எடுத்து விடுறாங்க. ஏய் என்ன பேசுங்க, நான் என் நேர்களோட பேசுறேன். நான் பேசுறதுக்கு எனக்கே கவுண்டர் அடிச்சா நான் என்ன செய்வேன்? இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு பர்சனலாக எனக்குன்னா, நான் வந்து எல்லா பெண்களுக்குமே ஜென்ரலைஸ் பண்ணி நான் சொல்ல விரும்பலை. பட் ஒரு ஆன்லைன் உங்களோட கருத்து. ஆமாம், என்னோட கருத்துக்களை சொல்கிறேன். எனக்கு இப்போ வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை நான் ஃபர்ஸ்ட்டாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்களும் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சொல்லாமே. ஆன்ல ஆப்வியஸ்லி ஹைட்டு தான் முக்கியம். இல்லை எஸ், ஹைட்டு. அந்த ஹைட்டை பொறுத்து எனக்குன்னா வித்தியாசங்கள் விளங்கும். 6 அடிக்கு மேலே உள்ள ஆம்பளை எல்லாம் டிக் டிக், எஸ் எஸ். 6 அடிக்குள்ள இருந்தா ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி ஜோ லைன் எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு, அதை பொறுத்து நிறைய அவங்களோட அழகு வந்து தாவாங்கொட்டன் நம்ம சொல்லுவோம். ஏய் அசிங்கமா தாவா ஜோ. அதுக்கடுத்து எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து இல்ல பிரிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரிஸ்ட் மணிக்கட்டும் கையும். அது உடனே எல்லாத்தையும் எனக்கு விளங்கல. இப்ப ஏன்டா உடனே அதெல்லாம் என்னது? இப்ப நான் என்ன செஞ்சேன்? இப்ப நீங்க என்ன பார்த்து அசிங்கமா ஒரு லுக் கொண்டு அசிங்கமா விட்டுறல. ரிஸ்ட் பிடிக்கும் நீங்க, நான் மேல சொல்லுங்கன்னு. ரிஸ்ட்டும் கை அந்த விரல்கள் அதுகள்ல ஒரு இது இருக்கு. அதுல ஒரு ஏன்னா ஒரு பெண்ணூட்டு விரல் எவ்வளவு எலிகண்டா இருக்கு பாருங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா அப்படி ஒரு இது வராதது. ஒரு ஆணூட்டு விரல் வந்து நல்லா அந்த ஒரு மேன்லியா அதுல சிரிப்பு. அதாவது நீங்க நல்லா பேசுறீங்க, அந்த நகைச்சுவையா இருக்குன்னு சரியா? அது அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பெண்ணுல என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்? நம்ம வந்து ஹைட்டா இருக்கணும்னு யோசிக்க மாட்டோம், ஆனா டைட்டா இருக்கணும்னு யோசிப்போம். அடுத்து வேற என்ன பிடிக்கும் ஃபீமேல்ல? ஐயோ கடவுளே. வேற வந்து நமக்கு வந்து ஃபீமேல்னாலே பிடிக்கும். ஐயோ, அதாவது இப்படிதான் நண்பர்களே, ஒரு ஆணை காதலிப்பதும் பெண்ணை காதலிப்பதும் பிழையே இல்லை, மன்னிச்சுங்க. நான் வந்து ஒரு பெண், அதுக்கு என்ன சொல்ல, ஹெட்ரோசெக்சுவலா? ஆமா, ஹெட்ரோசெக்சுவல். ஆமா, நான் ஹெட்ரோசெக்சுவல்ங்கிறனால நான் வந்து ஒரு பெண்ணை பத்தி தான் யோசிக்கணும், பெண்ணை பத்தி தான் வர்ணிக்கணும். அதனால இந்த அப்ப அந்த ஒரு பாலினத்தை விரும்புறவங்க என்னன்னு சொல்றது? ஹோமோசெக்சுவல் ஆட்கள் வந்து தப்பா நினைச்சுக்காங்க. நீங்க உங்களுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னா முடிச்சு. விரும்புற ஒரு ஆளா இருந்தா நீங்க எந்த இதா கூட இருந்துட்டு போங்க, எந்த ஜெண்டரா இருந்தாலுமே நீங்க ஆணை விரும்புறவரா இருந்தா அதுக்கான ஃபீச்சர்ஸை நான் சொல்றேன். பெண்ணை விரும்புறவங்களாக இருந்தால் நீங்க அந்த ஃபீச்சர்ஸ். ஓகே, அதான்.
அப்ப என்னன்னா நமக்கு வந்து முதல்ல ஹைட் இல்ல, அவங்க டைட்டா இருக்கணும்னு சொன்னேன்ல, அது வந்து டைட்னா அந்த அப் டைட்டா அந்த ஒரு 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 கெத்தோட ஆமா ஒரு கெத்தோட ஒரு ஒரு நளினத்தோட ஒரு அடக்கத்தோட அட்டாவெடி இல்லாம இருக்கணும். அப்ப நீங்க அந்த திமிரு படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஆனா திமிரான பொம்பளைகளை பார்த்திருக்கிறேன். அதனாலதான் எங்கட தலைவர் மாதிரி அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளை. இப்ப நீங்க அசிங்கமா பாப்பீங்களோ? அவங்க அம்மா அவங்கள எப்படி அசிங்கமா பார்க்கணும்? அடச்சி. இன்னொன்னு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் தாண்டி இப்ப பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சொன்னோம், அது நம்ம தாண்டவே மாட்டோம். அதை நம்ம தாண்டவே மாட்டோம். அதுக்கே தான் இருக்கும். ஆமா, இவங்க பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் தாண்ட போறதே இல்ல. நான் ஒரு ஆண்ல சொல்றேன், ஒரு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் தாண்டின விஷயங்கள் என்னன்னா, அதாவது தன்னை பத்தியே கூடுதலா, அதாவது அந்த ஒரு செல்ஃப் ஒப்செஸ்டா இருந்துக்கிட்டு நான் இப்படி நான் அப்படின்னு பேசுற ஆம்பளைங்க வந்து பயங்கர டர்ன் ஆஃப். இல்ல, ஆனா அதுதான் பாருங்க, ஒரு பெண் வந்து ஆணுக்கிட்ட ரசிக்கக்கூடிய பிசிக்கல் அந்த உடம்பு வர்ணனைய சொல்லலும், அதே ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட ரசிக்கக்கூடிய உடம்பு வர்ணனைய சொல்லலாம். சொன்னா அவன் காடேன். ஆமா, பாத்தீங்களா, அங்கேயே ஒரு ஒரு இன்இக்வாலிட்டி நடக்குது. இப்ப இதுல நீங்க வந்து என்ன பேச வாரீங்க? நீங்க குரலும் விரலும்ங்கறீங்க, நான் வந்து நீங்க எதல சொன்னீங்க? குரலும் விரலும். அப்படி அப்படி. இன்னொன்னு அதான் தன்னை பத்தி பேசுற ஆண் வந்து ரொம்பவே பயங்கர டர்ன் ஆஃப். இன்னொன்னு அப்ப நல்லவங்களா இருக்கிறான். எனக்கு பர்சனலா இதுல தான் நிறைய நான் வித்தியாசம் பார்த்திருக்கேன் என்னோட நண்பர்களோட. என்னன்னா, அந்த நல்ல மனசு இருக்கிற ஆணை பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு அன்பு வரும். ஏன்னா அந்த கெட்ட எண்ணத்தோட அவன் என்னன்னாலும் பரவாயில்ல, தெரியும் நல்ல மனசு இருக்கு அவருக்கு. இல்ல, அது உடனே தெரியாது, அதெல்லாம் போக போக தெரிகிற விஷயம் இல்லை. அதை சொல்கிறேன். அதுகள்லாம் பயங்கர எனக்கு அதாவது கெட்ட எண்ணம் இருக்கிற யாருமே எனக்கு பயங்கர டர்ன் ஆஃப் தான். அவங்கள விட்டு எவ்வளோடா தூரம் போய் இருக்கலாம்னு தான் தோணும் எனக்கு. நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எனக்கு வந்து தெரியும் தானே, அந்த பல ஆண்களுக்கு வந்து தன்னோட்டு தாய் அரவணைப்புல தானே கூட வளர்ந்துருப்பாங்க. மம்மி இஷ்யூஸ்னு இல்லை, அந்த எப்பயுமே நம்ம வந்து டக்குன்னு நம்மளுக்கு வரப்போற ஒரு பார்ட்னர், ஒரு வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணையை நம்ம ஒரு அம்மாவுக்கு நிகராக தான் ஒப்பிடுவோம் அவங்களோட செய்கைகளை பார்த்து. விளங்குதா? உடனே நோண்டிய போடுவேன், என்ன தம்பி நீங்க அம்மா அப்படி அதெல்லாம் அப்படி இல்லை. அந்த செய்கைகள், அதாவது அவங்க பழகிற விதமா இருக்கட்டும், நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அதுகளையே பார்த்து வளர்ந்தனால. சரியா? அப்படி ஒரு ஆளா இருக்கணும். அடுத்து வந்து நீங்க பொதுவாகவே சொன்ன மாதிரி நல்ல மனசா தான் இருக்கணும். அந்த ரொம்ப அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள், அந்த நெகட்டிவாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. அடுத்து அந்த பொறணி, எனக்கு ஒண்ணு கண்ணாலையும் காட்ட இயலாது இந்த பொறணி மத்தவங்களை பத்தி. ஆனா இப்படிதான் யோசிப்பாங்க, நீயே மைக்கில் எடுத்து மத்தவங்களை பத்தி பொறணி தான் பேசுற வெங்காயம். இது வந்து நம்மளோட கருத்துக்கள், பொது பொறணி. ஆனா பொது பொறணி பிரச்சனை இல்ல, ஆனா அது புது பொறணியா இருக்கு. இல்லைங்கதா? ஆனா இங்க நிறைய பேர் பழைய பொறணி, பழைய குடும்பத்து ஆக்களை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி, அது வந்து லேடின்னு நான் பிரிக்கல, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு இது பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இல்ல எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி ஃபிலாசபியே இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் மாதிரியோ, அது என்னன்னா, இது கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கலாம், பட் ரியாலிட்டி இதுதான். என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம பார்ட்னர்ஸ் வந்து இருக்கணும்னு நம்ம மனசு வந்து என்றைக்குமே தேடும். அப்படி இல்லைன்னா அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அது அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தேடும். ஒண்ணு அவங்க மாதிரி இருக்கணும், இல்லாட்டி அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரீம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த உடல் இதை தாண்டி ஒரு மனசார நம்ம கனெக்ட் பண்ற அந்த ஆப்போசிட். ஆமா, சைக்காலஜிக்கலா. இப்ப ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்பா தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கிற ஒரு ஆண். ஆமா, ஆப்போசிட் ஜெண்டர்ல அந்த ஒரு ஆணோட அவங்களுக்கு வந்த ஒரு இமோஷனல் பாண்ட். அந்த பாண்டை தான் அவங்க பார்ட்னர்ல தேடுறாங்க. ஆண்களும் அதே தான் அம்மா மாரில பாக்குறது தான் பார்ட்னர்ல தேடுறாங்க. அது வந்து சில பேர் வந்து ஓவரா பண்றாங்க, அதையும் நாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய
ஆண் வந்து அம்மா மாதிரி சமைக்கிறல்ல, அம்மா மாதிரி பார்த்துக்கிறல்ல அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறப்ப கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கணுன்னா நீங்கள் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இருக்கணும். நீங்களும் சின்ன புள்ள குழந்த மாதிரி இருந்துக்கிட்டு அம்மா மாதிரி இருங்கன்னா நீங்களும் உங்கள் அப்பா அளவுக்கு நீங்களும் மெச்சூர் ஆகி வரணுமே. அது வரலைன்னா அது எதிர்பார்க்க முடியாது. அது நிறைய நீயானால நான் பார்த்துருக்கனால அதை நான் சொல்கிறேன். நிறைய ஆண்கள் அப்படி பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் என்னடா நீங்கள் உங்கள் மனைவியை அப்படி நீங்கள் இது பண்ண தேவையில்ல அப்படின்னு நான் யோசிச்சேன். அடுத்து அந்த பிடிச்ச விஷயம் ஒன்று பார்க்குற நேரம் அந்த ஆண்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்க அந்த ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறது அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். சீரியஸ்லி தான் சொல்லுவேன். நான் இன்னும் விளையாட்டு இதில் சொல்ல இல்லை. அது ரொம்ப அதை நீங்கள் வந்து அந்த வல்னரபிளாக பேசுகிறப்ப ரொம்ப அந்த க்யூட்டாக இருக்கு. வல்னரபிள் அப்படின்னு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? தேவையில்லை, எனக்கு தெரியும். போய் சிரிப்பு இது. பாதி நேரம் நான் பாட்காஸ்ட்டை கேட்குற நேரம் நினைப்பேன் இதுக்கெல்லாம் எனக்கு சிரிப்பே வரலையே, நீங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நான் ஈஸிலி என்டர்டெயின்ட், அதனால எனக்கு வந்து அதுக்கும் ஒரு சிரிப்பு. ஈஸிலி என்டர்டெயின். ஆனா நான் சொல்றேன் இந்த சிரிப்புனால நீ முன்னேறுவம்மா. உங்க சிரிப்பு ஒரு யூனிக்கான சிரிப்பு. வில்லத்தனமா சிரிக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். அப்படி இல்ல, அது உண்மையான காம்ப்ளிமெண்ட் தான். ஓகே, அப்ப தேங்க்யூ. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க உங்க சிரிப்பை பாட்காஸ்ட்ல கேட்கிற நேரம் அதை கேட்டு சிரிப்பு வருது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? கேட்குறேன், அதானே பார்த்தேன். இப்போ இது வந்து இப்போ நான் அந்த பாட்காஸ்ட் தொடக்கத்தில் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டேன்ல, அதே மாதிரி என்னோட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கிறேன். அட நீங்க கேட்பீங்க தானே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க, அப்படி கொஞ்சம் பிச்சைகளும் எடுக்கணும். கேட்டு இப்போ ஒரு மாசமாச்சு இன்னும் அனுப்பல. எப்படி சூன் அது நல்லா இருக்கும். இப்போ அதுதான் இப்போ ஆண் பெண் இதில் வந்து முக்கியமாக இன்னொன்று ஆணை வந்து நம்ம இப்போ பெண்ணில் எப்படி நீங்கள் வந்து ஒரு உங்களை கேர் பண்ணணும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பெண்கள் ஆண்களில் எதிர்பார்க்குறது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். அது வந்து நிறைய பேருக்கு இது வந்து நான் சொல்கிறேன் அந்த ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், ஒரு மென்டல் அது ஒரு மென்டல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். ஸ்பிரிச்சுவல் அப்ப நித்யானந்த அவர் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவார். அது வேணாம் நமக்கு. என்னன்னா இது கட்டுவீரியா பாம்பு அவர் ஐயோ கடவுளே எவ்வளோ கேஸ் இருக்கு, அவரை பற்றி ஒரு நாள் நம்ம பேசணும். எனிவேஸ் என்னன்னா இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் நான் சொல்கிறது அந்த ஒரு பெண் வந்து அவங்கள தன்னை மறந்து அந்த ஒரு சின்ன அதாவது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்னென்ன சந்தோஷங்கள் ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கோ அதை எப்படி அவங்க ஒரு அடல்ட்டா அவங்க ரீடச் பண்றாங்களோ அந்த ஆணோட, அதுதான் அந்த ப்ரொடெக்டட் ஃபீல். பட் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். நீங்க சின்ன புள்ளையில ஒரு விதமா ஒரு ஆசையா இருந்து அது அடல்ட் ஆன பிறகு எப்படி அந்த சின்ன புள்ள ஆசைன்னு நான் சொல்லல, அதுல தான் நீங்க வந்து மிஸ்டேக் பண்றீங்க. என்னன்னா ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். இப்போ நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சின்ன வயசுல தான் வந்து இப்படி செய்யணும், ஒரு கரியர்லயோ ஒரு தன்னோட லைஃப்லயோ இப்படி ஆகணும்னு சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் கொடுங்க இப்படின்னு சும்மா சரி ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வளர்றப்ப தான் வந்து ஒரு பூக்கடை போடணும், எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஆசை, எனக்கு வந்து ஃப்ளவர் ஷாப் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொம்பளை வந்து கடைசியில் வளர வளர படிப்பாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸை பார்த்துக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி கல்யாணத்தை பண்ணி வீட்டை பார்க்கணும் அப்படி இப்படின்னு இருக்கிற பொம்பளை அவங்களோட பார்ட்னர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களோட ஆசைகளை மறுபடியும் ஃபீல் பண்ண தொடங்குவாங்க. அட நான் சின்ன வயசில் அந்த ஒரு ஃப்ளவர் ஷாப் போடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயோ பார்ட்னர்கிட்டயோ அவங்க ஓப்பன் அப் பண்ணுறப்ப தான் அந்த ஃபீலிங்ஸோட மறுபடியும் ரீடாச் ஆகுது. விளங்குதா? அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லைம்மா நீ போய் பூக்கடை போடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். இல்லாட்டி இல்லைம்மா நமக்கு ஃபைனான்ஷியலாக இப்போ அது முடியாது தானே, நம்ம அதை ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாங்கிற அந்த ஒரு அக்னாலேஜ்மெண்ட், அதுதான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு இமோஷனலாக அவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுற நேரம் தான் அவங்களோட உண்மையான அந்த ஆசைகள்ல இருந்து சின்ன வயசுன்னு கூட இல்லை, உண்மையான செல்ஃப் வந்து வெளியில் வரும்.
அந்த ஒரு ஃபெமினின் டச்சோட அவங்க டச் அது மேபி உண்மையா இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு மோட்டர் அந்த பேட்டரி போட்ட கார் ஓட்டணும்னு நினைப்போம், ஒரு சைக்கிள் ஒன்று ஓட்டுவோம்னு நினைப்போம். ஆனா அது பெரிய ஆளாகி அந்த நினைப்பெல்லாம் இருக்காது. அதுக்கு இன்னொரு காரணம் தான், பெண்கள் வந்து ஒரு 12 வயசுலயே அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அந்த மெச்சூரிட்டி வந்து ஒரு பொடியனுக்கு ஒரு 18-19 வயசு ஆகுற வரைக்கும் வராது. அதனால தான் ஒரு 18-19-20 வயசு வரைக்கும் பிஸ் ஆடுவாங்க பொடியமா. அந்த ரொம்ப அந்த அக்ரெசிவா சண்டைகளுக்கு எல்லாம் போய் பண்ணுவாங்க. அது ஆனா பாருங்க, அவங்களே வர 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 அப்படியே காமாகி போனாகி, ஏன்னா அந்த மெச்சூரிட்டி லேட்டரா தான் வரும். இப்ப விளங்குது எனக்கு நீங்க அது வந்து அந்த பூக்கடை அந்த மென்ஷன் பண்ற நேர்மை. ஏன்னா பாருங்க, சின்ன வயசுலயே அது ஒரு மெச்சூர்டான தாட் தான் உங்களுக்கு. அதனால அடல்ட் ஆகியும் அது வார நேரம் அது வந்து பெருசா எனக்கு வந்து அது ஒரு இது சின்ன பிள்ளையில யோசிச்சத பைத்தியமா இப்பயும் யோசிக்கிறாங்களேன்னு எனக்கு தோணல. ஆனா நாங்க சின்ன வயசுல யோசிச்சத இப்ப யோசிக்கிற நேரம் அது ஒரு ரொம்ப சிலியா தான் இருக்கு. ஒரு 10-12 வயசுல. சரியா? அப்ப அதனால நீங்க சொல்றீங்க சின்ன பாய்ஸ் சின்ன வயசுல யோசிக்கிறது கொஞ்சம் சிலியா இருக்கு கம்பேர் டு தி गर्ल्स. அதாவது இன்னொரு கற்பனை சிந்தனையை தான் சொல்றேன். அது வந்து இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்து பெண்களுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப டஃப்பா இருக்கனால அவங்க மெச்சூர் ஆகுறாங்கன்னு. அதையும் தாண்டி நான் சொல்றேன், ஆண்களுக்கான கிரெடிட்ஸ் அப்பப்போ கொடுக்கப்படுறது இல்லை, அதையும் நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல அது கொடுக்கப்படுறது இல்லை. ஆண்களும் ஈக்குவலான எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆண்களுமே செக்ஷுவல் அபியூஸும் சைல்டு மொலெஸ்டேஷனும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க பேசுறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப எக்ஸ்பீரியன்சஸ் ஒன்றா தான் இருக்குது. எந்த விதத்தில் மாறுதுன்னா, பெண்களுக்கு பயாலஜிக்கலி கொஞ்சம் பிரெயின் பெருசுங்கிறாங்க. சரியா? அதனால தான் நாங்கள் வந்து அதாவது ஒரே நாளில் பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கலி அந்த பொம்பளை புள்ள கொஞ்சம் அது டக்குன்னு பேசுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சீக்கிரம் செய்வாங்க. ஏன்னா அதுதான் பயாலஜி, வேற எதுவும் கிடையாது. அதுதான் இயற்கை, அது பார்ட் ஆஃப் த கேம் தான். அதனால அதை நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே, நீங்க வந்து ஹோமோசெக்சுவலோ ஹெட்ரோசெக்சுவலோ நான் அந்த ஏரியாக்கே போக விரும்பல. உங்க பார்ட்னர் வந்து நீங்க ஒரு லிஸ்டே வச்சிருப்பீங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். பொண்ணுங்க இல்லை, பசங்களுமே அப்படித்தானே, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிஸ்ட்டுங்கிறதே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஏன்னா உங்களுக்கு ஏன் ஒருத்தவங்க மேலே ஒரு காதல் வருது, ஒரு அன்பு வருதுன்னு எப்படியுமே சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த அன்பு வந்து பார்த்த உடனே வருது, சில பேருக்கு வருது, சில பேருக்கு உண்மையாலுமே ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அந்த அவங்க மேலே வருது. அப்படி இன்னொரு சில பேருக்கு வந்து அந்த காதல்ங்கிறது ஏதோ ஒரு அவங்க சொன்ன விஷயத்துல கூதல்ல தான் வரும். இல்ல ஏதோ ஒன்று அவங்க சொல்ல போய், அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்ல போய் அதில் அவங்களுக்கு உருவாகிற ஒரு வார்ம் ஃபீலிங். அது லிஸ்ட் எல்லாம் தாண்டி ஒரு ஃபீலிங். லிஸ்ட் எல்லாம் வச்சு நீங்க வந்து ஒரு ஸ்பௌஸை தேடலாம். காதலை தேடுறதுங்கிறது அதெல்லாம் உணர்வு, அது ஒரு உணர்வு, அதை அனுபவிக்க. ஆமா, நீங்க வந்து இப்ப நானே சொல்லலாம், ஐயோ இந்த ஹைட் இருந்தா தான் எனக்கு அவங்க மேல காதல் வரலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லவே முடியாது. சரி, அப்போ ஒரு கேள்வி, உங்களை விட கட்டையான ஒரு ஆள் நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா விருப்பப்படுவீங்களா? அது அவங்க இப்ப உங்களோட முழங்கை கிட்ட தான் அவர் தலையே வரும். ஏன் இப்படி சொல்லுங்க. இல்ல, எனக்கு அதான் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. என்னதான் நான் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நீங்க சொல்ற, அதாவது நீங்க நினைச்சது மனசுல இப்படி இருக்கணும், அன்பு, அந்த காதல், அந்த அதெல்லாம் காட்டுற ஒருத்தர் உங்க முழங்கை கிட்ட தான் வாராரு, அவரோட தலை உயரமே. அப்படினாலும் ஓகே தான். ஏன்னா காதலை கண்டுபிடிக்கிறதுனா டக்குன்னு இடுப்புல எடுத்து அடிச்சுக்கலாம். இல்ல, ஏன்னா என்ன பொறுத்தவரையில உங்க லிஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆளை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது. ஆளுக்கு ஏத்த மாதிரி லிஸ்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி காதல் வர்ற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது யார் மேல வந்தா என்ன? இத்தோடு நேயர்களே, இல்ல இதுல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து, நாங்க ஃபியூச்சர்ல இந்த கல்யாண மாலை செக்மெண்ட்னு ஒன்று செய்ய நினைச்சிருக்கோம். அதாவது ஒரு பையனா இருக்கட்டும் ஒரு பொண்ணா இருக்கட்டும், நீங்க வந்து தாராளமா நமக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பலாம். இப்படி ஒரு சிங்கிளா இருந்தா, ஒரு பார்ட்னர் இல்லாட்டி உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நம்ம அதை அழகா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா, அப்படி நீங்க அதான், ஏன்னா
கேட்குற லிசனர்ஸுக்கும் நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும்ல. ஆமா. உங்களுக்கு பார்ட்னர்ஸ் தேடி கொடுத்துட்றோம். நீங்க பிசினஸே செய்றீங்க. ஆமா, உங்களுக்கு மாமா வேலையும் பார்ப்போம். கட்டாயம். ஆமா, மாமி வேலையும் பார்ப்போம். ஹாப்பிலி. ஓகே, அப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிருமா? தாராளமாக போகலாம். யாரை மிஸ் பண்றேன்? அப்பா. எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் எங்க அப்பாவை பிடிக்காது. இப்ப அடுத்த செக்மெண்ட் என்ன? அதையும் மறந்துட்டேனா? நானும் மறந்துட்டேன். ஐயோ, இதுக்கு தான் இந்த முதல்லயே எடுத்து இந்த தமிழ் இந்த ட்ரிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் செய்ய போனா அப்படிதான். ஆமா, அது வந்து அந்த அவுட் ஆஃப் ட்ராக்ல போயிருச்சு எனக்கு. ஆமா, ஏன்னா நான் அது கொஞ்சம் எதிர்பார்த்தேன். என்னன்னா நம்ம அடிக்கடி பல விட்டுருவோம், அதுல வந்து குடிச்சுக்கிட்டே போயிடுவோம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்னன்னா தொடக்கத்திலே பல விடக்கூடாதுன்னு யோசிச்சு பேசினதுல அந்த ஒரு ஃப்ளோவே மிஸ் ஆயிருச்சு. ஆமா, சிங்கே போயிருச்சு கைஸ். ஐ அம் ரியலி சாரி. இந்த இனி ட்ரை பண்ணுறது தானே, ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகுது, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி சொல்லிடுறோம். ஒர்க் அவுட் ஆகலை, தாட் ப்ராசஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இந்த செக்மெண்ட் இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு காதல் அப்படி இப்படின்னு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசணும். அடுத்தது ஒரு பாப் கல்ச்சர் ரிலேட்டடாக தான் செய்வோம்னு யோசித்தோம். சொல்லுங்கள். அதாவது இப்போ நம்ம என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த அப்பா அம்மான்னு வராங்கல்ல, இந்த படங்களில் வர அப்பா அம்மாரை பற்றி பேசணும்னு. இப்போ ஒவ்வொரு டிரெக்டரும் அவங்க ஒரு அப்பா அம்மாரை ஒவ்வொரு விதமாக போர்ட்ரே பண்ணுவாங்க. ஆமாம், அதுக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. சில மூவிஸ் வந்து அந்த அப்பா ரிலேஷன்ஷிப்பையே பற்றி எடுத்திருக்காங்க நிறைய படங்கள். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து அபியும் நானும், ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. என்னது, ஐயோ, தெய்வ திருமகள். ஆமாம், அபியும் நானும் தெய்வ திருமகள், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதை தாண்டி எம்டன் மகன் ஒரு படம் எடுத்தாங்க, அது எக்ஸ்ட்ரீமாக நெக்ஸ்ட் லெவல். ஒரு ஃபாதர். வாரணமாயிரம் ஒரு அப்பா ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு படம். அதுக்கடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் டொன்னுன்னு ஒரு படம் நடித்தார், அதுவுமே அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு படம் தான். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து அப்பாக்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி எந்த அளவுக்கு அம்மாவை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமோ அப்பாக்கான படங்களும் உண்மையாக இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆமாம், சொல்லுங்க. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். அப்பாக்களுக்கான படம் இருக்கு, அப்பாக்களுக்கான பாட்டு நிறைய இருக்கா. அப்பா அப்பா நீ எங்க அப்பா இல்ல. ஆனா தெய்வ திருமகள்லயும் அபியும் நானும்ல கொஞ்சம் கியூட்டான பாட்டுகள். என்ன அது தெய்வ திருமகள்ல? வா வா என் தேவதையே, அது அப்பா மகளை பார்த்து. அது வந்து அதுதான் அப்பாவை பத்தி பாடுறது. தெய்வ திருமகள்லையும் அந்த மகளை, அதாவது இந்த ஆண்கள்ங்கிறவங்க என்னைக்குமே அப்ரிஷியேட் பண்ணப்படாத ஜீவன்கள். அது ஆல்ரெடி இப்ப நான் பேசிட்டேன். இப்ப நீங்களும் அதுல நீங்க சொல்லுங்க. அப்ப அப்பாவை பத்தி ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விடுங்க, சொல்லுங்க. அதுல தமிழ்நாட்டுல மொத்தம் 6 கோடி அப்பாடா. அப்புறம் எப்படிடா அங்க பெண்கள் இருக்கிறாங்க, சனத்தொகையே 6 கோடி தான்டா. அப்பா அம்மா சாட்டை போட்டுக்குவீங்க போல. இந்த அப்பா ரிலேஷன்ஷிப்ஸோ அந்த பாட்டுகள் உண்மையாக குறைவு தான், அதை ஏற்றுக்கணும். பட் ஆனால் அந்த ஒவ்வொரு டிரெக்டர்ஸும் இந்த அம்மானாலே நல்லவங்க, இன்னசென்ட்டானவங்க, எல்லாரும் அந்த மாதிரி அம்மா தான் எடுக்கிறாங்க. ஆனா அப்பாக்கள்ல மட்டும் ஏன் இவ்வளோ வேரியேஷன்? வெறுப்பு, கடுப்பானவங்க, அப்புறம் பண்பானவங்க. அதாவது இப்ப நம்மட எங்கள் தலைவன் செல்வராகவன் அப்பா அம்மாரை பாருங்க, அவங்க என்னைக்குமே மூளை சூடு பிடிச்சவங்க. ஆம்பளை பிள்ளைனால எத்துவாங்க, அடிப்பாங்க. அந்த 7G ரெயின்போ காலனில அவங்க அப்பா வந்து விடுவாரு, ஒரு எத்து பாரு அந்த மாதிரி. ஆமா, அது ஏன் அப்படி தெரியல. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி அப்பாக்களும் இன் ரியல் லைஃபுமே கொஞ்சம் ரொம்ப அந்த அம்மானா அம்மா பாசம், பிள்ளைக்காக எதுனாலும் செய்கிற ஒரு அம்மாவாக இருந்துடுறாங்க. ஆனால் அப்பாங்கிறவங்க சில நேரம் அப்சண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்காங்க, சில நேரம் எக்ஸ்ட்ரீமாக அன்பை கொடுத்து ஓவர் பேரண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி படங்கள் எல்லாம் அந்த அப்பாலாம் அந்த ஓவர் மானிட்டர் பண்ணி செய்கிற ஒரு பேரண்ட்டாக இருக்கிறாங்க. அதே நேரம் பாருங்க, அந்த எம்டன் மகன்ல எல்லாம் அவங்க அப்பா ஈரல் சாப்பிடலன்னு போட்டு அந்த வெளுப்பாரு. என்னத்தான் செய்யறது? நம்ம வந்து ஒரு அப்பாக்கள் வந்து அதான் ரியாலிட்டியில என்ன லைஃப்ல நடக்குதோ அதுதான் படங்களா வருது. என்ன பொறுத்தவரையில சொசைட்டில இருக்கிறது தான் படமா வருது. அப்போ ஒரு அம்மாவும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா, அதே மாதிரி நம்ம அம்மாலாம் போட்டு பொலன்னு பொழப்பாங்க. என்ன எங்க வீட்லயும் அம்மா அவங்க கை வலிக்கும், அப்புறம் அதுக்கும் நான் தான் போய் என்ன தேய்ச்சி விடணும்.
அது எப்படி அடிச்சவனே போய் என்னையும் தேய்க்கணும்? அடிச்சவன், அதாவது அடி வாங்கினவனே அடிச்சவனுக்கு மசாஜும் பண்ணி விட்டேன்னு திருப்பி அடிக்க. கடவுளே, இது என்ன இப்படி பாவம் தான். நீங்க எல்லாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஆசை இருக்கு, உங்களை ஒரு தெரப்பி செஷனுக்கு அனுப்பி அந்த தெரப்பி செஷனை நம்ம பாட்காஸ்டா ரெக்கார்ட் பண்றோம். நான் அந்த தெரப்பி செஷன் தான் ரெக்கார்டிங் பாட்காஸ்ட். நான் தான் உங்க தெரபிஸ்டா? ஆமா. கடவுளே, முடியல. இப்ப அதுல உங்களுக்கு ரிலேட்டபிளான ஃபாதர் யாரு படங்கள்ல நீங்க பாக்குறப்ப? எனக்கு வந்து ரிலேட்டபிளான ஃபாதர்னா, இப்ப கொஞ்சம் கேளுங்க, நம்ம அப்பா 10 வயசுலயே 50 ரூபா கொடுத்து கோல்டி பிரிண்ட் வாங்கிட்டு வர சொல்லுவாரு. சிகரெட்டா? ஆமா. ஐயோ, கடையில கொடுக்க மாட்டாங்களே? கொடுத்தாங்க சிலோன்ல, அப்ப சின்ன வயசுல. நான் ஒரு நாளும் கடவுளேன்னு அதை கோலீஃப் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு. ஆனா சரக்கும் இல்ல. இப்ப குடிச்சீங்க. அது வந்து பாவக்காய் ஜூஸ். சொல்லுங்க. ஓகே, எனிவேஸ், அப்ப எனக்கு அப்படி ஒரு ஏதாவது ஒரு படத்துல அப்பா 10 வயசுலயே பிள்ளைகிட்ட 50 ரூபாய் கொடுத்து கோலி பிரிண்ட் வாங்கிட்டு வான்னு சொல்லி. அதான் நானும் செல்வராகவன் ஜோன்ல தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி காட்டுற அப்பாக்கள் எல்லாமே கொஞ்சம் வில்லனாவே தான் காட்டுறாங்க. நம்ம அப்பா வில்லன் எல்லாம் இல்ல, அது பழைய படங்கள்ல தான். ஆமா, அது அந்த ஒரு வகையான பழக்கம் அவங்க இல்ல. ஏன்னா அந்த பொன்னம்பலம் அப்பாவா போலீஸ்காரனா நடிப்பாரு, நம்ம பார்த்திபன் மகனா நடிப்பாரு. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல அவங்க அப்பா அந்த மாதிரி தான் செய்வார், மகன் அடிச்சு. அந்த படம் நம்ம அப்பா ஒரு நாளும் என்ன கை வச்சது இல்ல, அடிச்சதே இல்ல, ஒரு நாளுமே அடிச்சது இல்ல. ஆமா ஆமா, அவரே பார்த்துட்டு இவ இந்த அடி அடிக்கிறா, நான் அடிச்சா இவன் செத்துருவான். அப்ப அதனால அவகிட்டே இவன் அடி வாங்கி சேவம் பண்ண மாட்டாரு, அடி வாங்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் அம்மா தான் டிசிப்ளினேரியன், அம்மா சும்மா அடிக்க மாட்டாங்க, ஏதாவது செஞ்சனாலதான் பொழப்பாங்க, இப்ப பொழந்து கட்டட்டும் அப்படின்னு. ஆனா ஆமா, நம்ம அப்பா வந்து ரிலேட் பண்ணிக்க கூடிய மாதிரி ஒரு படம்னா அந்த 7G ரெயின்போ காலனில வருவார், அவர் மாதிரி அப்பா திட்டுவாரு கோவம் வந்தா. நீ வந்து போய் ஆமா ஸ்லேவ் ஐலண்ட்ல கரத்த தள்ளத்தான் உதவுவ, ஆமா 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 ஸ்ட்ரீட்ல வந்து மூட்டை தூக்குவ அப்படின்னாரு. அதுகள் தான் சொல்லுவாரே ஒழிய அதிகபட்ச உச்சபட்ச கோவம் வந்தா. ஆனா அந்த பிசிக்கல் வயலன்ஸ் அப்பா கிட்ட இருந்தது, அப்பா அடிக்கிறது இல்ல. ஓகே, அப்பா பாசம். இப்போ என்னக்கு கேட்க மாட்டீங்களா அந்த கேள்வி? சொல்லுங்களேன், கேளுங்களேன். எனக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பாட்காஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு வந்து இந்த சண்டே எங்க அப்பாவோட பர்த்டே. அப்படி? ஆமா. இப்ப எனக்கு மோஸ்டா எங்கள் அண்ணன் இன்று பிறந்த நாள், அலங்கார பந்தலி கொண்டு போடுவேன். யார? உங்களை. அப்படி எனக்கு வந்து அப்பா ரிலேட் ஆகிற ஒரு படம்னா 100% இல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 80% ரிலேட் ஆகிற படம்னா அபியும் நானும் தான், எனக்கும் எங்க அப்பாவுக்கும். ஏன் போய் சொல்றீங்க? இல்ல சீரியஸாவே அந்த என்ன சொல்றது, எங்க அப்பாக்கு வந்து டாட்டர்ஸ்னா அப்படி ஆசை. ஏன்னா என் பெரியப்பாவோட டாட்டரையுமே தன்னோட சொந்த மகளை அப்படி ஆசையா வளர்த்தாரு. அவருக்கு 2 மகன் பிறந்து கடைசியில 3வது உண்மையாலுமே ஒரு பொம்பளை புள்ள வேண்டி பிறந்தோன்னா அவருக்கு அப்படி ஒரு அன்பு. இப்ப எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு வெரி ப்ரெஷர்ஸ் ரிலேஷன்ஷிப். அவர் என்ன அடிக்காமலாம் இல்ல, சில நேரம் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையிலே 2 தடவை சின்ன வயசுல நான் அடிச்சிருக்காரு. 2 தடவையுமே என்ன டிசிப்ளின் பண்றதுக்காகத்தான், சரியா? ஆனா அடிச்சுட்டு அவரே வந்து அவர் வந்து இமோஷன்ஸ் காட்ட தெரியாது அவருக்கு ஒழுங்கா. ஆப்வியஸ்லி எல்லா ஃபாதர்ஸுக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ அவருக்கு வந்து அந்த இமோஷனை காட்ட தெரியாம அடிச்சதுக்கு அப்புறம் அவரே ஏதாவது சாப்பாடு அப்படி இப்படி வாங்கிட்டு வந்து அந்த சாரி சொல்றது மாதிரி. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எல்லார் வீடுகள்லயும் அதான் நடக்குது. அந்த ஒரு இப்ப நமக்கு பிடிச்ச பழத்தை வாங்கிட்டு வந்து வெட்டி கொண்டு வந்து இந்த சாப்பிடு, அதாவது அவங்களோட வே ஆஃப் சேயிங் சாரி, நான் அடிச்சதுக்கு சாரி. அதே மாதிரி அப்பாவுக்கும் என்னன்னா அந்த ஒரு இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னா, இப்போ நான் படிச்சு இதைத்தான் படிக்க போறேன், ஃபியூச்சருக்கு இந்த ஃபீல்டில் தான் வேலை செய்ய போறேன்னா ஓகேம்மா உனக்கு பிடிச்சது ஓகே. அப்போ உடனே அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபீல்டில் நீ படிக்க போறேன்னா வெளிநாட்டில் போய் எதுவும் படிக்கிறியா, செலவை பற்றி யோசிக்காத, அதெல்லாம் நீ யோசிக்க தேவையில்லை, உனக்கு எங்கே படிக்கணும்னாலும் சொல்லு, நான் அதை அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை,
நான் இங்கே ஸ்ரீலங்காலே படிச்சுக்கிறேன் அப்படி இப்படி நான் சொன்னேன். அதான் எங்கள் அப்பாவுக்கு வந்து அன்பு அடுத்த லெவலில் இருக்கும். இப்போ என் பர்த்டேக்கு கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்ல வைக்கும் அவருக்கு வைக்கும். அந்த ஒரு மறந்துடுவாரா நம்ம அப்பா ஒரு நாள் கால் பண்ணி அப்ப உங்க பேர் என்ன அப்படின்னா ஐயோ நான் சொன்னேன் வச்சதே நீங்க தானே. அவர் கேட்டாரு கிசாதனா கிரிசாதனா. இது அந்த எலெக்டோரல். ஆமா அவர் ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் ஃபார்ம் வந்தா கால் அடிப்பாரு. உங்க பேர் என்ன ஸ்பெல்லிங்க சொல்லுங்க. நான் ஒரு நாள் கேட்டேன் வச்சதே நீங்க தானே. பாவம் தான். ஆனா கேஷுவலா அப்பா எங்க அப்பா வந்து அந்த பர்த்டேக்கு கால் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ண மாட்டாரு. இல்லாட்டி ஹாப்பி பர்த்டேன்னு வாயால எனக்கு சொன்னதில்லை. ஆனா என் பர்த்டேக்கு தவறாம போய் கோயிலா என் பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு வந்து அப்படி செய்வார். விளங்குதா? விபூதி அடிப்பாரு மூஞ்சி போ. அது அவருடைய அன்பு வந்து ஒரு அது அவரே. அண்ட் அது உண்மையாலுமே சொல்லணும்னா எங்கள் அண்ணாவோட கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் அளவு கடந்த ஒரு அன்பு ஒரு ஃபேவரட்டிசம் அப்பா பண்ணியிருக்காரு தான். அது நான் ஒத்துக்கணும். அது வந்து எந்த வித ராம் சொல்ற மாதிரி என்ன மகள்கள் பிறந்த அனைத்து அப்பாக்களுக்கும் தெரியும் முத்தம் காமத்தில் சேராதது என்பது. ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்பா மக ரிலேஷன்ஷிப் தான் அது. எப்படின்னா அப்பா வந்து இப்ப ஐயோ மறந்துட்டனே வாப்பதாத்த ரிலேஷன்ஷிப் இல்ல அது ஜென்ரலாவே அதான் அந்த ஃபேவரட்டிசம் அவர் காட்டினது தப்பு தான். ஒரு பேரண்டா ஒரு சைல்டுக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் காட்டக்கூடாது. என்ன ஆம்பளை பிள்ளைங்க எப்படியும் வளர்ந்துருவாங்க. அவங்க சும்மா காட்டாரு மாதிரி வளர்ந்துடுறது தானே. இப்போ ஆனால் அதான் எங்கள் அண்ணாக்கெல்லாம் நிறையவே அவர் அடிச்சிருக்காரு, நிறைய டிசிப்ளின் பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் எனக்கு பெட்டராக இருந்திருக்கு. அது எனக்கு விளங்குது. ஆனால் அது வந்து அவருடைய அன்போட வெளிப்பாடுங்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன். அது சரியா தப்பாங்கிறது வந்து அதில் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதை தாண்டி அவருடைய அன்பு வந்து என் மேலே அளவு கடந்தது. அதனால அதான் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் கைஸ். அப்போ நேயர்களே இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுட்டு அப்பாவுட்ட அனுபவம், உங்கள் அப்பாவுட்ட ஒரு நல்ல மெமரியோ கெட்ட மெமரியோ உங்கள் அப்பா எப்படிங்கிறத தாராளமாக எங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலியமா அதான் நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் அல்லது rasasinarosa@gmail.com அனுப்பி வைங்க. இல்லை அதுதான் சில பேர் வந்து ஐயோ உங்கள் பாட்காஸ்ட்ல வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வெக்கப்பட்டீங்கன்னா எழுதி டைப் பண்ணி அனுப்புங்க, இமெயில அனுப்புங்க, நம்ம வாசிச்சிருவோம். ஆமா, ஏன்னா நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பவுமே யோசிப்பாங்க. ஏன்னா முக்கியமாக ஒரு பாட்காஸ்ட்ல இப்படி ஓப்பனாக பப்ளிக்காக போட போறோம்னா நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டிங்கே அனுப்ப மாட்டாங்க. ஆமா, ஆனா நீங்க எல்லாரும் நம்மளோட இப்ப முதல்ல தொடக்கத்துல என்ன ப்ளே பண்ண அந்த தெய்வம் மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது. ஆமா 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 அந்த ஆனா ஒண்ணு இப்ப நாங்க வந்து ரெண்டையும் சொல்லலாம். ஆனா அது ஏன் அது ஓகே, இதுதான் என்னோட மிகப்பெரிய கேள்வி. அது ஏன் ஆனா ஒன்னுன்னு தொடங்குவாங்க எல்லாம், ஆனா ஒரு 75 அப்படின்னு தொடங்கலாமே, ஆனா ஒரு 785 அப்படி சொல்லக்கூடாது, ஆனா ஒரு 2 கோடி அப்படிங்க. அது ஏன் ஆனா நம்ம வந்து நிறைய விஷயம் பேசியிருப்போம்ல, அதுல ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கான ஒண்ணு, அத ஒண்ணு மட்டும் சொல்லுங்க பாப்போம், அதுக்கப்புறம் பேசக்கூடாது. அதுல ஒண்ணு என்னன்னா ஆனா ஒண்ணு அதுல ஒண்ணுனா மல்டிபிள். ஐயோ கடவுளே, அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா என்ன பேச விடாம பிளாக் பண்றதுலயே இருக்க வேண்டியது. சொல்லுங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா அந்த நீங்க காட்டுற அந்த அன்பு தான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு தெம்பு கொடுக்கும். புஷிங் நாங்க வந்து உங்களோட அன்பு எங்களுக்கு தெம்பு கொடுக்கும். ஆமா, ஏன்னா நாங்க வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பனா நம்ம வந்து ஒரு கட் பண்ணாம ஒரு ரியாலிட்டியா உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்ல ஒரு லைவ் ரேடியோல என்ன நடக்குமோ அந்த மாதிரி லைவா ரெக்கார்ட் பண்றதை அப்படியே நாங்க உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறோம் தானே. அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஐயோ அதில் என்ன இருக்குது, என்ன எஃபர்ட் போடுறாங்கன்னு. ஆனால் அந்த 1 hour எபிசோடுக்காக நாங்கள் வீக் ஃபுல்லாக பேசி டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம பேசுகிறோம். அதை செய்கிறதுக்கான ஒரு உத்வேகம் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த உத்வேகம் வந்து உங்கள் அன்பில் தான் இருக்குது உண்மையாலுமே. சொல்லுங்க, அவ்வளவுதான் அந்த ஒண்ணு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க ஒண்ணு தான் சொல்லலாம், நீங்க நான் ஒண்ணு சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன அப்ப என்ன அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீங்கள் கேட்டு ரசித்தது உங்கள்
ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட் மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷாதனன் மற்றும் ஷாய்ராந்தி. பாய் பாய் பாய்.